திருச்சிற்றம்பலம். திருநீலகண்ட நாயனார். திருநீலகண்ட நாயனார் 63 நாயனார்களுள் ஒருவர். சிதம்பரத்தில் குயவர் குலத்தில் அவதரித்து சிவபெருமான் மீது மிகுந்த அன்புடைய அன்பராக திருநீலகண்டம் என்ற வார்த்தையை எப்போதும் வாயார சொல்லி மகிழ்ந்து வாழ்ந்து வந்தார். இவர் திருவோடு செய்து சிவனடியார்களுக்கு வழங்கி வந்தார். ஒரு நாள் தனது இளமையின் ஆதிக்கத்தால் ஒரு பரத்தையிடம் சென்று பின் இல்லம் வந்து தன் மனைவியை அழைத்தார். தனது கணவனின் செயலை அறிந்த அவர், எம்மை தீண்டாதீர், இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று கூறிவிட்டார். இந்நிகழ்வு பிறர் அறியாத வகையில் இருவரும் வாழ்ந்து முதுமையடைந்தனர். திருநீலகண்டரின் பெருமையை உலகறிய செய்ய சிவபெருமான் தான் வைத்திருந்த ஒரு திருவோட்டை கொடுத்து, அதை பத்திரமாக வைத்திரு, பிறகு நான் கேட்கும்போது தர வேண்டும் என்று கூறி சென்றார். குயவனார் பாதுகாப்போடு திருவோட்டினை வைத்திருந்தார். சிவயோகியாக சிவபெருமான் தனது திருவோட்டை தரும்படி கேட்க, திருவோடு காணாமல் போனதால் புதிய திருவோடு தருவதாக குயவனார் கூறினார். அதை கேட்ட சிவயோகி, திருவோடு தொலைந்தது உண்மையென்றால் உனது மகனின் கையை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்று கூறினார். தனக்கு குழந்தை இல்லை என்பதை சிவயோகி மறுத்து, உன் மனைவியின் கையை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்று கூறினார். இதனை தில்லைவாழ் அந்தணர்களிடம் சென்று முறையிட்ட சிவயோகி, அந்தணர்கள் குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்க என ஆணையிட்டனர். அப்படியே செய்கிறேன் என்று கூறி தனது மனைவியை அழைத்து திருப்புலீச்சுரத்து திருக்குளத்தில் ஒரு மூங்கில் தண்டின் 2 முனைகளையும் பிடித்து குளத்தில் மூழ்க முற்படும்போது, கையை பிடித்துத்தான் மூழ்க வேண்டும் என சிவயோகி கூற, தனது வாழ்வில் கடைபிடித்து வந்த சத்தியத்தை அனைவருக்கும் வெளிப்படுத்திய பின் மூங்கில் கொம்பை பிடித்தவாறே மூழ்கினார். மூழ்கி எழும்போது இருவரும் இளமையுடன் வெளிவந்தனர். தேவர்கள் மலர்மலையை பொழிந்தனர். சிவபெருமான் நந்தி மீது எழுந்தருளி, இவ்விருவரும் இவ்வுலகத்தில் இளமையுடன் என்றும் இருக்க நம்முடன் சிவலோகத்தில் இருப்பீராக என அருள்பாலித்தார். திருவருளால் இருவரும் சிவபெருமான் திருவடியில் சேர்ந்து வணங்கினார்கள். மீண்டும் ஒரு நாயன்மார்களோடு கதையுடன் வருகிறேன். நன்றி.